சுமார் 40% இந்த உடற்பருமன் காரணமாக அவதிப்படுகிறார்கள் என்று எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது மருத்துவ உலகம். சரி, உடல் பருமன் இருந்துட்டு போட்டுமே, அதனால எனக்கு என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணும். பிரச்சனை இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், பட் பிரச்சனை வரும். அதுதான் நம்ம சொல்ல வர்றது. இப்போ ஏன் சின்ன குழந்தையாக இருக்கப்போ நம்ம வேக்சினேஷன் ஊசிலாம் எதுக்கு போட்டுக்கிறோம்? ஃப்யூச்சரில் எல்லாத்துக்கும் வந்துடும் சொல்ல வரல, பட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வராமல் தடுத்துக்கிறதுக்காக போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் உடல் பருமன் அப்படிங்கிறது. சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இது மட்டும் இல்லை, மலட்டுத்தன்மை, மாதவிடாய் பிரச்சனை, சிவியராக குரட்டை இருக்கும், மூச்சு விடுறதுக்கான கஷ்டம், முதுகு வலி, மூட்டு வலி, அதை விட ரொம்ப இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா மன உளைச்சல். நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி இருக்குமே அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேயே போட்டு குழப்பி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஸோ மன அழுத்தம், மன உளைச்சல், அது மட்டும் இல்லாமல் சில வகையான கேன்சர், யூட்ரஸில், மார்பகத்தில், பெருங்குடலில் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகளும் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு அதிகம் அப்படின்றது உலகம் பூரா நடந்த ஆராய்ச்சியில் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. வெயிட்டை குறைச்சி நார்மலாக இருந்துக்க வேண்டியது ஃப்யூச்சரில் நம்மளோட வாழ்நாள் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, சார் வாக்கிங் போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி பவுடர் சாப்பிட்டேன், ஏதோ ஒரு மூலிகை இது எனக்கு கொடுத்தாங்க, அதை பண்ணேன், ஹீட் தெரப்பி வச்சுக்கிட்டேன், சில ஸ்லிம்மிங் சென்டர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, எல்லாம் பண்ணிட்டேன் சார், ஆனால் வெயிட்டு குறையுதுங்க சார், விட்டா திரும்பி ஃபுல்லாக ஏறிடுதுங்கன்னுவாங்க. அதுலேயும் ஒரு முக்கியமாக சொல்கிறது 10 கிலோ குறைஞ்சா 15 கிலோ கூடிட்டேன் அப்படின்வாங்க. இது என்னென்னா, பாடி எப்பயுமே நாம் ஏதாவது ஒரு மாதிரி டெம்பரரியாக ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா அப்போதைக்கு வெயிட் குறையிற மாதிரி இருக்கும். பட் அதை விடுற அன்னைக்கு ரீபவுண்ட் ஃபினாமினன் அப்படிங்கிறது, அது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம குறைஞ்சதை மீறி ஜாஸ்தியாக வெயிட் நமக்கு ஏறும். அதிக உடல் எடையால் நடப்பதற்கே மிகவும் சிரமப்பட்ட இப்பெண்மணிக்கு லேப்ரோஸ்கோபி பேரியாட்ரிக் சிகிச்சை மூலம் தான் பயனடைந்ததை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். இவங்க நடக்க முடியாமல் இருந்தாங்க, முட்டி. இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆயிடுச்சு, இவங்க நான் பண்ண வச்சிட்டேன். பண்ணி இன்னைக்கு 15 நாள் ஆகியிருக்கு. 15 நாளில் இவங்களுடைய எடையும் குறைஞ்சிருக்கு. இந்த ஆப்ரேஷன் டெவலப் ஆகிற டைமில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒன்று நடந்துச்சு. அதாவது இந்த ஆப்ரேஷன் எல்லோரும் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த 5-10 வருஷத்துக்குள்ளே வந்த ஒரு விஷயமே இல்லை. 1960 அமெரிக்கா மாதிரி நாடுகளில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 50 வருஷத்தையும் மேலே கடந்து இந்த ஆப்ரேஷன்கள் போயிட்டுருக்கு. இந்தியாவில் முதல் முறையாக 1999 பாம்பேயில் பண்ணாங்க. தென்னிந்தியாவில் முதல்ல நம்ம இங்கே ஜெம்மில் பண்ணோம். இப்போ 1000க்கும் மேலே இதை நம்ம பண்ணிட்டோம். நவீன லேப்ரோஸ்கோபி பேரியாட்ரிக் சிகிச்சையின் மூலம் பூரண குணமடைந்ததையும் இதனால் தன் வாழ்க்கை முறை மாறி புது வாழ்வு பெற்ற சந்தோஷத்தையும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரண அவஸ்தையில் உடம்பு பெருசாகி 143 கிலோவுக்கு மேலே இருந்து பயங்கர கஷ்டப்பட்டேன். ஒரு ஒபிசிட்டின்னு ஒரு அருமையான ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 23 நாள் தான் ஆகுது. 23 நாளில் இன்றைக்கி ஒரு 14-15 கிலோ குறையக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இன்றைக்கி மிக அற்புதமான ஒரு உடல் சூழ்நிலையை ஏற்படுத்தி உடம்பு குறையுமா, கனவுலேயும் நம்ம இப்படி இருப்போமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு முதல் கட்டத்திலேயே ஒரு 25 நாள்லேயே அற்புதமாக குறைஞ்சிக்கிட்டு நிச்சயமாக உடல் பருமனுக்கு எங்கே போனாலும் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு வைத்தியம் கிடையாது. பட் இந்த ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்க மெயினில் பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைக்கிறதுக்காக தான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆப்ரேஷன். பட் இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டயபெட்டிஸ் இருந்திருக்கும் இல்லையா, சர்க்கரை நோய். அப்படி இருந்த நிறைய பேர்த்துக்கு சுகர் நார்மல் ஆகிடுச்சு. அதாவது மாத்திரை இல்லாமல், இன்சுலின் இல்லாமலே டோட்டலாக நார்மல் ஆகிடுச்சு. இந்த ஆப்ரேஷன் செஞ்ச பிறகு நார்மலுக்கு ஆயிடுறாங்க. இதுவரையும் இந்த 15 நாளே எனக்கு தெரிஞ்சு போயிருக்கு. இது பண்ணால் பிபி இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது சொன்னார் பிரவீன் சார். ஒன்றும் என்ன சொல்கிறது, எல்லாம் மறுஜன்மம் தான் இவங்களுக்கெல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட்டுக்கு கிடைக்குது. அப்புறம் மேற்கொண்டு இப்போ நாங்கள் ஜெம்மில் பண்ண ஆராய்ச்சிகளும் சரி, உலகம் பூரா பண்ண ஆராய்ச்சிகளும் என்ன கண்டுபிடிச்சோன்னா, இது வெயிட்டு குறையிறனால நடக்கிற விஷயம் இல்லை. இந்த ஆப்ரேஷனால் உடம்புல நிறைய ஹார்மோனல் மாற்றங்கள் வருது இந்த அதாவது குடலில். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இன்சுலின் சுரக்கிற தன்மை கணையத்தில் கொஞ்சம் கூடுது. அதை விட முக்கியமாக அந்த இன்சுலின் செல்லில் வேலை செய்யக்கூடிய தன்மை, இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறது, இன்சுலின் உள்ளார இருக்கிற இன்சுலினை பெட்டராக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதனால் நம்ம வெளியிலிருந்து மாத்திரையோ இன்சுலினோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் சுகர் டோட்டலாக நார்மலுக்கு ஆக ஆரம்பிச்சிருது.
அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் உடல் பருமனாக இருக்க மாட்டாங்க, ஆனால் சுகர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்லே இருக்காது. 80 யூனிட் இன்சுலின் 100 யூனிட் இன்சுலின் போட்டுப்பாங்க, ஆனால் சுகர் பார்த்தீங்கன்னா 150 200 300னே இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா சிலருக்கு மெயின்லி ஒபிசிட்டி இருக்கும், சிலருக்கு மெயினாக சர்க்கரை நோய் இருக்கும், சிலருக்கு ரெண்டும் இருக்கும். பட் எதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைன்றது ஒன்று. ஸோ ஒபிசிட்டி மட்டும் இல்லை, சுகர், ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையும் முழுமையாக குணப்படுத்த முடியும். இந்த ஆலோசனை உங்களுக்கு உபயோகமாக இருந்ததா? உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளியன்றும் புதிய ஆலோசனைகளை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.